ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. நேற்று வந்துட்டு தமிழ் புத்தாண்டுக்கு நான் சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சேன். கோவில் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு கேட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி திராட்சையும் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி 3 தாளை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் வந்துட்டு பச்சரிசி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே கப் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க. நீங்களும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வரட்டும். அடுத்த அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு 1 கப் சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா குலைவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரைச்சா மட்டும் போதும். இப்போ ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குலைவாக இருக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு சர்க்கரை தண்ணியை இல்லை ஊற்றிக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, 2 ஸ்பூன் நெய், ஏலக்காய் கூட கொஞ்சமாக கற்பூரத்தையும் பச்சை கருப்பத்தையும் நொறுக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.